திருச்சி மற்றும் மதுரையில் அமைய உள்ள டைடல் பூங்கா பணிகளுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக அடிக்கல் நாட்டினார். அதனை பார்க்கலாம். மதுரை மாநகராட்சிக்குட்பட்ட மாட்டுத்தாவணியில் புதிய டைடல் பூங்கா அமைப்பதற்கு காணொலி காட்சி வாயிலாக அடிக்கல் நாட்டி வைக்கும்படி மாண்பு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக திருச்சிராப்பள்ளி மாநகராட்சிக்கு உட்பட்ட பஞ்சப்பூரில் புதிய டைடல் பூங்கா அமைப்பதற்கு காணொலி காட்சி வாயிலாக அடிக்கல் நாட்டி வைக்கும்படி முதலமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்கியிருக்கலாம். பாஸ்கர், இது எவ்வளவு கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட இருக்கிறது? மேலும் இது எப்போது கட்டி முடிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு வர இருக்கிறது? விவரங்களை பதிவு பண்ணுங்க பாஸ்கர். 403 கோடியில திருச்சியில் இருக்கக்கூடிய டைடல் பார்க் பூங்காவுக்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறார் தமிழக முதலமைச்சர். 314 கோடியில மதுரையில் இருக்கக்கூடிய அந்த டைடல் பார்க்குக்கும் அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது. மதுரை திருச்சி டைடல் பூங்காவுக்கான கட்டுமான பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு நிகழ்ச்சி என்பது நடைபெற்றிருக்கிறது. திருச்சியில பஞ்சப்பூர் அந்த இடத்துலதான் இந்த டைடல் பார்க் அமைய உள்ளது. 6000 பேருக்கு வேலை வாய்ப்பு, 5.5 லட்சம் சதுரடி இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இந்த அடிக்கல் நாட்டு நிகழ்ச்சி என்பது நடைபெற்று வருகிறது. மதுரை டைடல் பார்க் மூலம் மாட்டுத்தாவணியில அமைய உள்ளது. அதிலும் 6000 பேருக்கு வேலை வாய்ப்பு, 5,34,000 சதுரடியில இந்த டைடல் பார்க் என்பது கட்டப்படுகிறது. எங்கெங்கெல்லாம் ஐடி தொழில்நுட்பத்தினுடைய அடிப்படையாக கொண்டு டைடல் பார்க்குகள் அமைப்பதற்கு உண்டான பணிகள் சென்னை, கோவை உள்ளிட்டவற்றையெல்லாம் தொடர்ந்து திருச்சி, மதுரையிலும் அமைவு உள்ளதற்குண்டான நடவடிக்கையாக தமிழக முதலமைச்சர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார். அதே போல தலைமைச் செயலகத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகள் என்பது துறை ரீதியாக நடைபெற்று வருகிறது. அந்த நிகழ்ச்சியும் தமிழக முதலமைச்சர் கலந்து கொண்டு கைத்தறித்துறையில விருதுகளை வழங்கி வருகிறார். தமிழ்நாடு கைத்தறி தொழில்கள் வளர்ச்சி கழகத்தின் சார்பாக 65 வயதுக்கு மேற்பட்ட 9 சிறந்த கைவினை கலைஞர்களுக்கான விருதுகளையும் தமிழக முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார். தமிழ் வளர்ச்சித்துறை சார்பாக 50 லட்சம் ரூபாய்க்கான காசு உலகிய தில்லி தமிழ் சங்கத்தினுடைய தலைவர்களுக்கு வழங்கியிருக்கிறார் தமிழக முதலமைச்சர். சண்டிகர் தமிழ் மன்றத்தினுடைய கட்டட விரிவாக்க பணிகளுக்கு 5 லட்சம் ரூபாய்க்கான காசோலையும் வழங்கியிருக்கிறார். இதே போல கலை பண்பாட்டுத்துறை, எழுதுபொருள், அதே போல தொழில் முதலீடுகள் ஊக்குவிப்புத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகள் சார்பில் இந்த நிகழ்ச்சிகளுக்கான பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. அதிலும் தமிழக முதலமைச்சர் கலந்து கொண்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கி வருகிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.